அண்ணே ம் அண்ணே என்னடா? எனக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குமாண்ணே? எதுக்குடா? என் ஃப்ரெண்டு குமார் வேலை பார்க்குற இடத்துல டேரக்டர்கிட்ட சான்ஸ் கேட்டிருக்கான் எனக்கு. அதான் ஆடிஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. சரிடா, அதுக்கு எதுக்கு 100 ரூபா? இல்லைண்ணே, பஸ்ஸில் போனால் ரொம்ப நேரம் ஆகும், லேட் ஆகும். எப்படியும் நீ செலக்ட் ஆக மாட்ட. அதுக்கு எதுக்கு சீக்கிரமாக போகணும்? பஸ்ஸுலையே போ. என்கிட்ட எல்லாம் காசு இல்லை. சரிண்ணே. ஒழுங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டு நடிக்கிறதுன்னு தெரியுதா? அடித்த போதை வேறு இன்னும் ஒழுங்காக ஏறல மச்சி. மணி 12 வேறு இன்னும் டைம் இருக்குது. அது வரைக்கும் என்ன டைம் பாஸ் பண்ணுறதுன்னே தெரிலடா. விடு மச்சான், பார்த்துக்கலாம். இதோ டம்மி பீஸ் ஒன்று வருது, அவனை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கலாம். வா மச்சான். ஏய், எங்கடா போற? ஆடிஷனுக்காண்டி போயிட்டுருக்கேன். ஆடிஷனுக்கா? எங்கே இங்கே நடிச்சு காமி வா. இல்லை, எனக்கு டைம் ஆச்சு. சொன்னா கேட்க மாட்டியா? ஆடிஷன்ல நீ என்ன நடிப்பியோ நடிடா, நடின்னு சொல்றேன்ல. யார் நீங்க? என்ன பிரச்சனை? ஃப்ரெண்டு நான் பேசிட்டு இருக்கோம். எந்த ஏரியா நீ? பக்கத்து ஏரியா தானா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க போய் பாத்து, இங்க எதுவும் வச்சுக்க கூடாது. கிளம்பு 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 கிளம்பு. எங்க ஏரியால பாத்துக்கிறோம்ண்ணா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பாத்துக்கிறோம்ண்ணா. பாத்துக்கிறேன்டா. சரிப்பா, அடி எதுவும் பட்டுச்சா? மச்சான், வேற பக்கம் பாத்துக்கலாம். தெரியலண்ணா, நான் ஆடிஷனுக்காண்டி போயிட்டு இருந்தேன்னா அவங்கள தான் கூப்பிட்டு நடிக்க சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. சரி வாப்பா, அவனை கிடக்குறாங்க, வந்து உட்காரு. நம்ம வீடு பக்கத்தில் தான். இப்படி ஆடிஷனுக்கு போக வேண்டாம், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போவியா? சரிண்ணா. ஏன்டா லேட்டு? இல்லை குமார், அண்ணன்ட்ட காசு கேட்டேன், இல்லைன்ட்டாரு. அதான் பஸ்ஸில் வர லேட் ஆயிடுச்சு. ஐயோ, சரி வா வா. சுப்பா இங்கே வா. மச்சான், நீ இங்கேயே உட்காரு, நான் போய் சாரப்பட்டு வந்துடுறேன். சரியா? சார். சொல்லுப்பா. சார், என் ஃப்ரெண்டு ஆடிஷனுக்கு சொல்லியிருந்தேன்ல சார், அவன் வந்திருக்கான் சார். பிஸியாக இருக்கேன், இப்போ அப்புறமேல வர சொல்லு. சார் அவன் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கான் சார். ரொம்ப நல்லா நடிப்பான் சார். ஒரு வாட்டி அவனுக்கு சான்ஸ் கொடுங்க சார். ஒரு வாட்டி அவன் ஆக்டிங் பாருங்கள் சார். சரி, வர சொல்லுப்பா. தேங்க்யூ சார். மச்சான், நல்லா பண்ணிட்டு வா. சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. ஏதாச்சும் ஒன்று நடிச்சு காட்டு. கண்ணு தெரியாதவங்க ஊதுவத்தி விற்கிற மாதிரி பண்ணி காட்டுங்க சார். சார் சார் ஊதுபத்தி வாங்கிக்கிங்க சார். சார் ஊதுபத்தி வாங்கிக்கிங்க சார். ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா தாங்க சார். நம்மக்கிட்ட மொத்தம் 3 ஃப்ளேவர் இருக்குங்க சார். சார் காலையிலேருந்து இன்னும் யாருமே வாங்கலைங்க சார். சார் மேடம் மேடம் ஊதுபத்தி வாங்கிக்கிங்க மேடம். காலையிலேருந்து இன்னும் வியாபாரமே ஆகலைங்க மேடம். மேடம் சார் 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 ப்ளீஸ் சார், யாராவது ஒருத்தர் வாங்கிக்கிங்க சார். சார் சார் எனக்கு சரியான வேலை கிடைக்கலைங்க சார். அதனால தான் சார் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். போதும்ப்பா. உனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன். போப்பா. சார் சார் நான் ரஜினி மாதிரி பண்ணுவேங்க சார். பண்ணி கட்டுங்களா? நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்னேன் சார். இது நல்லா இருந்துச்சாங்க சார். குமார், இங்கே வா. உன முதல்ல கொஞ்சம் வெயில கூட்டு போப்பா. சார் சார் விஜய் மாதிரி பண்ணுவேங்க சார். குமார், யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிருதோ அவன் தான் தமிழ். கூட்டிட்டு போப்பா அவனை. சார் 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 ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேங்க சார். சரி சார் சரி சார் சார் ஒரு சார். இவன் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான்? இங்கேண்டா உட்காந்துருக்க, வீட்டுக்கு வராம? என்னடா ஆடிஷனில் வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஊனமா பிறந்தது ஏன் தப்பானே? எங்களை மாதிரி ஆளுகளுக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா? ஏன் நாங்களும் நடிக்க கூடாதா?
டேய் உன்னெல்லாம் யாரும் நடிக்க வைக்க மாட்டாங்க. அழுகையை நிப்பாட்டிட்டு 4 காசு சம்பாதிக்கிற வேலையை பாரு. இந்த பாலா போன கடவுள் என் முதுகுல சுமையை கொடுத்து என் வாழ்க்கைய சுமையாக்கிட்டான். டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போ. என்ன மச்சான் தனியாக உட்காந்துருக்க? வாடா. அப்புறம் ஆடிஷன்லாம் எப்படி போகுது? ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? இல்லடா, என்ன மாதிரி ஆளுகளாம் நடிக்கக்கூடாது போல. யார்டா சொன்னா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். நீ நல்லா நடிகண்டா, விடாமல் முயற்சி பண்ணிட்டே. நல்லா நடிச்சு என்னடா பிரயோஜனம்? அதான் பிறக்கும் போதே சுமையோட பிறந்துட்டுனே. டேய் பேரழகன் படத்தில் சூர்யா, கை படத்தில் விக்ரம், இவங்கெல்லாம் உன்ன மாதிரி நடிச்சுதானே இப்போ நல்லா மேலே வந்திருக்காங்க. என்ன மாதிரி வேணா நடிச்சு மேலே வந்திருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி ஆளுகள்லாம் மேலே வந்துட முடியாதுடா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரியா? ஏன்டா நானும் நடிப்பா இருக்கேன், நடிப்புக்கு இருக்கேன்னு இந்நேரம் வீடியோ போட்டிருந்தா இந்நேரம் எனக்கு ஒரு டிவி சேனல்லையாவது சான்ஸ் கிடச்சிருக்கும்ல. டேய் அதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத, என்னாலலாம் பார்க்க முடியாது. டேய் அது நிரந்தரமும் இல்லைடா. இன்னொருத்தன் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டா அவன் முன்னாடி எல்லாம் போயிடுவாங்கடா. அதுவும் கரெக்டு தான் இல்லை. அண்ணே ஒரு 200 ரூபா இருக்குமாண்ணே? உனக்கு இதே வேலையா போச்சுடா. எப்போ பார்த்தாலும் 100 கொடு 200 கொடு 50 கொடுன்னு வேலைக்கு போகிற எண்ணமே கிடையாதாடா உனக்கு? இந்த காலத்தில் பிச்சை எடுத்தா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கடா. ஆனால் நீ நடிக்கிறன்னு ஊரை ஏமாத்திட்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற. போய் பிச்சைடுறா, 4 காசாவது கிடைக்கும். நல்லா வச்சு எவன்டா நடிக்க வைக்க போறான் அடையா? போய் 4 காசு சம்பாதிச்சுட்டு வர்றதுன்னா வா, இல்லைன்னா வராத. ஹலோ ஹலோ, டைரக்டர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சுப்பன் சார் இருக்காருங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, தம்பிட்டு கொடுக்கல. சார் இங்க சார் டிஸ்கஷன் ரூம்ல இருக்காரு. ஓ சரி. சுப்பா, டேய் சுப்பா. சார் அவர் லைன்ல இருக்காரு. இந்த டைரக்டர் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, பேசு. ஹலோ. ஹலோ. வணக்கம். நான் கடவுநாயகன் டைரக்டர் விஜயகுமார் பேசுகிறேன். அதுவும் கரெக்டு தான் இல்லை. டேய் அங்கே ஏதோ என்னடா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறான்? எனக்கு என்னடா தெரியும்? எல்லா ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்கடா. போ லாஸ்ட் மினிட் சொன்னா இப்போ என்ன பண்ணுறது? நீ தான்டா ப்ரொடியூசரு. எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். நான் கூப்பிட்டுக்கிறேன்டா. நீ தான் பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லி கூட்டு ஷூட் கேன்சல் பண்ணுறது ஒரு வழியில். போடா. இரு மச்சான், நான் போய் என்ன பாட்டு வந்துடுறேன். ரோலிங் ஆக்ஷன்.
என் பேர் மாணிக்கம். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. நான் 5 வருஷமா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். ஆனால் திடீர்னு என்னை வேலை விட்டு நிறுத்திட்டாங்க. என் கையில் சுத்தமாக காசு இல்லை. வீட்டுக்கு போனால் என் குழந்தைங்க 2 பஸ்ஸில் இருக்கும். ஆனால் என்ன தான் காசே இல்லையே. யாராச்சும் எனக்கு பிச்சையாவது போடுங்களே. என் குழந்தைங்க வீட்டில் பஸ்ஸில் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. என் வீட்டில் குழந்தைங்க பஸ்ஸில் இருக்கும். சார் பிச்சை போடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். சார் பிச்சையாவது போடுங்களே. நான் இப்போ என்ன பண்ணுவேன் கடவுளே. சார் பிச்சையாவது போடுங்க சார். சார் சார் பிச்சையாவது போடுங்க சார். சார் சார் பிச்சையாவது போடுங்க சார். சார் பிச்சையாவது போடுங்க சார். கட். டேக் ஓகே. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஷார்ட் ஃபிலிமில் உங்களோட நடிப்பை பார்த்தேன். என்னோட அடுத்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது. நீங்கள் நடிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், என்னால் நம்பவே முடியல சார். நேரில் வாங்க, சம்பளத்தை பற்றி பேசுவோம். நிமிர்ந்து நில்லடா, எதற்கும் மனம் தளராம, எதற்கும் துணிஞ்சவனா நீ முன்னேறி செல்லடா.